நான் யார் கூட சுத்தினா உனக்கு என்னடி? நீ இன்னொரு பொண்ணு கூட சுத்துறது எனக்கு பிடிக்கல. அதுக்கு தான் உன் பின்னாடியே வந்தேன். எதுக்குன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு வாட்டி தான் உன்னை என் வீட்டுல பார்த்தா, ஏதோ என் அம்மா ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்தேன்னு உனக்கு தெரியுமா? யாரா நீ? டிராபிக் சிக்னல் மாதிரி நிக்கிற, தள்ளிப்போ. மண்டா அப்பா பழந்துட்டியாடா. இந்த மாதிரி பிளான் பண்ணும் போதுல என்ன கூப்பிடணுன்ற அறிவில. ஏய் இவனு நம்ம ஆளுதான்டா. நீ 1000 சொல்லுத்தல, ஆனா மண்டையில பலமா போட்டு அடிச்சுட்ட. அம்மா கிரு கிரு பீரு. ஐ பீரு பிரியாணி, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம். இதெல்லாம் எனக்கு தான் போலையே. பிளான் என்னடா? ரேப் பண்ணிரலாம் தல. நல்ல ஐடியாடா. தேங்க்ஸ் தல. சரி ரேப் பண்ணு. ரேப் பண்ணதுக்கு அப்புறம் இவன் நம்ம எல்லாரையும் பாத்துருப்பாளே, வெளியே சொல்லிட்டா மாட்டிப்பீங்களே. கழுதறுத்து கொன்னுறலாம். உங்க பிரெண்ட்ஸ்ல நல்லா வேலை செய்யுதுடா. ஆட்டு மூளை நிறைய சாப்பிடுவேனா? கொன்னதுக்கு அப்புறம் பாடி கிடைக்குமே, அப்ப மாட்டுவீங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுவும் கரெக்ட் தான். பாடியை எரிச்சிருவோம். ரேப் பண்ணிருவீங்க, கொலை பண்ணிருவீங்க, பாடியை எரிச்சிருவீங்க. இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சின்ன குளூ கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன குளூ? சரிடா, இப்ப நீங்க யாரும் கிடைக்கல, நான் ஒருத்தன் தான் கிடைக்கிறேன்னு. நான் உங்க எல்லாரையும் காட்டி கொடுத்துறேன்னு வைங்க. இது என்ன புது கதை? ஐயோ எப்படியும் செத்துருவா. அவங்க வீட்டுல உள்ளவங்க சஃபர் ஆவாங்க, நாம ஜெயிலுக்கு போவோம். நாம அங்க ஹாப்பியா தான் இருப்போம். இப்போ உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. நாளைக்கே உன் பொண்டாட்டி வெளியே சுத்திட்டு இருப்பா, அவளை எவனாவது ஒருத்தர் சீண்டுவான். என்னத்துல எப்படி சொல்ற? சீண்டுவாங்கடா. உன்ன மாதிரி வெளியே எத்தனை பேர் இருக்கானுங்க. அது உண்மைதான். சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நல்லா குடிச்சிருக்க. ஆமா. இந்த போதையில இந்த ரேப் நீ கரெக்டா பண்ணுவியா? அதுவும் முடியாது. உனக்கு செக்ஸ் தான் முக்கியம்னா அந்த வேலைக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் சொல்ல வர? நடா என்ன பின்னாடி கை விடுறான்? துட்டு 2 3 5. உனக்கு எப்ப ரவுண்டு போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரி தல. ஆமாடா, ரேப்னு சொன்னியே. ரேப் இல்ல ராப் இல்ல தல. அவ்வளவுதானா? அம்மா சத்தியமா? பக்கா பக்கா. அம்மா சத்தியமா? அட கன்ஃபார்ம் தல. கூட்டு போலாமா? கூட்டு போ தல, கூட்டு போ. உனக்கு இல்லாமியா மகாலட்சுமியே கொடுத்துட்ட, இதுக்கு மேல என்ன வேணும்? கூட்டு போ தல. 1 2 3 4 5. ஓகே. பீரு கொடுத்து காசு கொடுக்கறேனே, யாரு சாமி இவன்? தல, தண்ணி அடிச்சவன் சரியா பண்ண மாட்டான்னு உண்மையை சொல்லி யாரா தெரியவே திறந்து வச்சுட்ட தல. என்ன நான் இப்படி பண்ணிட்ட? ஏய் தலை சொல்றதானே சரி. வாரத்துல ஒரு அடி கால் பண்ணுவோம். நடக்கடா. என்ன டல்லா இருக்க? எனக்கு யூஎஸ் வீசா வந்திருக்குடா. இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை இவ்வளவு டல்லா சொல்லிட்டு இருக்க. கங்க்ராஸ் டீச்சர்லாம். உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுடா. வேணான்னு சொல்றா, நான் இங்கே இருந்துடுறேன். 2 years தானே, போயிட்டு வா. அதுக்குள்ள நானும் செட்டில் ஆயிடுவேன். பேபி, ஒன்னு கேட்கணும். கேளடி செல்லம். அது என்ன வேணும்னு சொல்றே? போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரவுண்ட் போட்டுக்கலாமா?
இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா? கண்ணா துருவா, எங்க அம்மா வந்துட்டாங்களா? மேடம், என்னாச்சு செல்லம்? நான் கிளம்ப போறேன். நீ ஏர்போர்ட்க்கு வந்தா என்னால போக முடியாதுடா. ரீச் ஆயிட்டு கால் பண்றேன். சரிடி. பாய். பாய். ஜாக்கிரதை. என்னாச்சு தம்பி? தீக்ஷா காணாம போயிட்டான்னா? அப்படியா? என்னப்பா நடந்துச்சு? நீங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும்பா. ஒரு விஷயம் சொல்றேன் தம்பி, பயப்படாதீங்க. தம்பி, ஏற்காட்டுல கொஞ்ச நாளா பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 6-7 பொண்ணுங்களை காணும். அவங்க மிஸ் ஆன 2-3 நாள் கழிச்சு அவங்க டெட் பாடி கிடைக்குது. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா? உண்மையை தான் சொல்றேன் தம்பி. முதல்ல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. உண்மையை தான் சொல்றேன் தம்பி. முதல்ல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. டேய், முட்டாள் தனமா எதுவும் பண்ணி வைக்காத. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னதான் தூக்கி உள்ள போடுவாங்க. ஆமாம்மா, நேற்று இரு, அப்புறம் கூப்பிட்றேன். சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சார், சொல்லுங்கள். 2-3 months பேப்பர்லாம் வேணும் சார். அந்த ரேக்கில் இருக்கு, அங்கே போய் பாருங்கள். சொல்லுங்கள்.